ஹலோ பீப்புள், வெல்கம் டு லேர்ன் அண்ட் க்ரோ வித் ஏடி. இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் பேச போறோம். அதாவது ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். வெல்கம் டு காலேஜ் லைஃப். இந்த காலேஜ் லைஃபுக்கு நீங்க எப்படி உங்களை மென்டலி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல நான் ஒரு 6 டொமைன்ஸ் பத்தி பேச போறேன். அந்த 6 டொமைன்ஸ்ல நீங்க ஃபோக்கஸ்டா இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம உங்களோட காலேஜ் லைஃப் நீங்க ஈஸியா கிராஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச இப்போ ரீசெண்டா காலேஜ் ஜாயின் பண்ணிருக்க ஸ்டூடெண்ட்க்கு இதை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கூல் முடிச்சுட்டு நம்ம காலேஜ் போகும்போது ஃபர்ஸ்ட் நம்ம அடாப்ட் பண்ற விஷயம் வந்து அகாடமிக்ஸ். ஸ்கூலோட அகாடமிக்ஸ் வந்து நமக்கு எல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். காலேஜ்லயும் ஸ்ட்ரக்சர்டா தான் இருக்கும். பட் ஸ்கூல்ல வந்து நமக்கு கொஸ்டின்ஸ், அதற்கான ஆன்சர்ஸ், நம்ம எப்படி அதை ஃபைண்ட் அவுட் பண்றது, நம்ம எப்படி எழுதணும், எந்த மாதிரி பாயிண்ட்ஸ் போட்டு எது எழுதணும், எது இம்பார்ட்டன்டான பாயிண்ட், எல்லாமே வந்து நம்மளோட டீச்சர்ஸ் வந்து A to Z நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. லைக் கம்ப்ளீட்லி நமக்கு வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ணிடுவாங்க. பட் காலேஜ்ல நம்ம அதை எதிர்பார்க்கவே முடியாது. மோஸ்ட்லி ஒரு சாப்டர் 2 சாப்டர் மேக்ஸிமம் டீச் பண்ணுவாங்க. அதுக்கு மேல கொஞ்சம் கஷ்டம். அதை வந்து நம்மளே செல்ஃப் லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ்ல இதுதான் இருக்கும். ஸோ உங்களுக்கு உங்களோட அகாடமிக்ஸ் நல்லா வேணும், எனக்கு நல்ல மார்க் எடுக்கணும், நான் நிறைய படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க எஃபர்ட் போட்டு உங்களை நீங்க டெவலப் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் உங்களால ஷைன் ஆக முடியும். நான் எல்லா ப்ரொஃபஸர்ஸும் இப்படிதான் இருப்பாங்க, எல்லா காலேஜஸ்லயும் டீச்சே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லல. டீச் பண்ணுவாங்க, பட் நம்ம ஸ்கூல்ல இருந்த மாதிரி கண்டிப்பா இருக்காது. நம்மளும் வந்து நம்மளே படிக்கிற அளவுக்கு மெச்சூர்டா இருப்போம். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் திங், அகாடமிக்ஸ்ல இந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். காலேஜ் லைஃப்ல நம்ம அடுத்ததா அடாப்ட் பண்ண போற ஒரு விஷயம் சோஷியல் அண்ட் கல்ச்சரல் அடாப்ஷன். இது வந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ரூரல் ஏரியால இருந்து வர பர்சனா இருக்கிறீங்க அப்படின்னா ஹையர் ஸ்டடீஸ்க்காக நீங்க ஒரு சிட்டிக்கோ ஒரு அர்பன் ஏரியாக்கோ மூவ் பண்ணும்போது இந்த கல்ச்சரையும் அந்த கல்ச்சரையும் உங்களுக்கு அடாப்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இவ்வளோ வருஷம் இந்த ரூரல் ஏரியாஸ்ல இருந்து பழகிட்டு இப்போ திடீர்னு ஒரு அர்பன் சிட்டிக்கு போறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அதை அடாப்ட் பண்றது கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். பட் அந்த விஷயத்துல நீங்க லேக் ஆயிட்டீங்க அப்படின்னா அது மத்த எல்லா விஷயத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். அங்க நடக்கிற புல்லிங், ராகிங், மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ்ல ராகிங் வந்து ப்ரொஹிபிட்டட் தான். ஈவன் தோ உங்களுக்கு உங்க காலேஜ்ல அந்த மாதிரி இருந்துச்சு, ரேக் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்காக நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணி தான் ஆகணும். அப்பதான் உங்களால அந்த காலேஜ் லைஃப் கம்ப்ளீட்டா சர்வைவ் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்க அங்கேயே ஸ்டக் ஆயிருவீங்க, மத்த எந்த விஷயத்துலயுமே உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அடுத்ததான் நம்ம காலேஜ் லைஃப்ல ஃபோக்கஸ் பண்ற ஒரு விஷயம் நம்மளோட ஃபினான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கவர்மெண்ட் காலேஜ் சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் ரொம்பவே அஃபோர்டபுளா இருக்கும். ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே அஃபோர்டபுளா இருக்கும். அண்ட் நிறைய ஸ்காலர்ஷிப்ஸும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலி எனக்கு வந்து கம்மியா வேணும், கம்மி காசுல நான் படிக்கணும் ஆசைப்படுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் பெஸ்ட். பட் உங்களுக்கு அதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், பேர் மினிமமாக தான் இருக்கும். ஸோ அது நீங்க கொஞ்சம் அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். இல்லை நான் நல்ல காலேஜ்ல ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல சினிமேட்டிக்கா நான் பார்த்த மாதிரி தான் நான் படிக்கணும் அப்படின்னா நீங்க அந்த இடத்துல உங்களோட பேரண்ட்ஸ்க்கு ஒரு ஃபினான்ஷியல் பர்டன் வைக்கிறீங்க. இஃப் தே கேன் அஃபோர்ட், உங்க பேரண்ட்ஸால கண்டிப்பா அஃபோர்ட் பண்ண முடியும், என் பேரண்ட்ஸ் வந்து என்னை இவ்வளோ பெரிய காலேஜ்ல தான் படிக்க வைப்பாங்க அப்படின்னா தட்ஸ் ஓகே, தட்ஸ் குட். உங்களுக்கு அங்க கோச்சிங் எல்லாமே கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். பட் இந்த காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், இது எல்லாம் தாண்டி நீங்க கொஞ்சம் பர்சனலா ஃப்ரெண்ட்ஸோட வெளில போறது, அங்க ஸ்பெண்ட் பண்றது, அண்ட் நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மோஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம காலேஜ்ல வந்து எல்லாமே PDF, வேர்ட் டாக்குமெண்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். அதை வந்து நீங்க அப்படியே உங்களோட போன்லயோ இல்ல லேப்டாப்லயோ படிக்கிறீங்க அப்படின்னா இட்ஸ் ஓகே. பட் நான் வந்து இல்ல, எனக்கு வந்து கையில ஹார்ட் பேப்பரா இருக்கணும், ஒரு ஹார்ட் காப்பியா இருந்தா படிக்கிறதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னும் போது நீங்க அதுக்கு பிரிண்ட் அவுட், ஜெராக்ஸ், இந்த மாதிரியான காஸ்டே வந்து உங்களுக்கு இன்னுமே அதிகமா செலவாகும். ஸோ ஃபினான்சஸை கொஞ்சமா மேனேஜ் பண்ண கத்துக்கோங்க. இந்த காலேஜ் லைஃப்ல கண்டிப்பா நம்ம ஃபினான்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணணும், நம்மளோட டைம் எப்படி மேனேஜ் பண்ணணும், நமக்கு ஏற்படுற ஸ்ட்ரெஸ் எப்படி மேனேஜ் பண்ணணும், இது எல்லாமே நம்ம கத்துப்போம். நம்ம படிச்சு முடிச்சு வெளியே போய் ஒரு சொசைட்டியை ஃபேஸ் பண்றதுக்கான எல்லா ஸ்கில்லும் நம்மளோட காலேஜ் லைஃப்ல நம்ம கண்டிப்பா லேர்ன் பண்ணிப்போம்.
நெக்ஸ்ட் திங் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் நம்மளோட கெரியர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில கோர்சஸ் எல்லாம் வந்து நம்ம யூஜி படிச்சாலே ஒரு வேல்யூ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிடெக், பிஇ இது எல்லாமே யூஜி படிச்சாலே உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்க கோர்சஸ். இன்னும் சில கோர்சஸ் வந்து யூஜி அண்ட் பிஜி பண்ணாதான் உங்களுக்கு வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் சைக்காலஜி, யூஜி அண்ட் பிஜி நாங்க முடிச்சோம் அப்படின்னா தான் எங்களுக்கான வேல்யூ இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களோட கரியரை நீங்க எவ்வளவு கரெக்டா சூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு யூஜி முடிச்சுட்டு உடனே வேலை கிடைச்சிருமா, அதுக்கான கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் எல்லாம் இருக்கா, இல்ல நீங்க அதுக்கான ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்க ப்ராப்பரா டெவலப் பண்ணிக்கிட்டீங்களா அப்படிங்கறத பத்தி யோசிக்கணும். காலேஜ் லைஃப்ல நம்ம படிக்கிறது இதெல்லாம் தாண்டி ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். காலேஜ் லைஃப்ல வந்து நம்ம வந்தோம், கிளாஸ் அட்டென்ட் பண்ணோம், படிச்சோம், செமஸ்டருக்கு எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம நிறைய ஸ்கில் நம்ம லேர்ன் பண்ணிப்போம் காலேஜ் லைஃப்ல இருந்து. ஸ்கில்ஸ் அப்படிங்கறத நான் வந்து இந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸை மட்டும் மீன் பண்ணல, லைஃபோட சர்வைவல் ஸ்கில்ஸ் கண்டிப்பா நம்ம காலேஜ் லைஃப்ல லேர்ன் பண்ணியே தீருவோம். அது வந்து நமக்கு எல்லா சுச்சுவேஷன்லயும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். லைஃப்ல நம்ம ஃபேஸ் பண்ண போற எல்லா சுச்சுவேஷனுக்கும் ஒரு ட்ரைனிங் தான் இந்த காலேஜ் லைஃப். ஸோ அதை வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு வந்து நீங்க உங்க காலேஜ்குள்ளவே உங்க கிளாஸ் ரூம்குள்ளவே இருந்தா மட்டும் போதாது. நிறைய காம்படிஷன்ஸ் வந்து நமக்கு காலேஜ் லைஃப்ல நம்ம நிறைய காம்படிஷன்ஸ் வரும். அதர் காலேஜஸ் நீங்க நிறைய போற மாதிரி இருக்கும், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் நீங்க நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு புது பீப்புள் கிட்ட இருந்து ஒரு விஷயம் கத்துப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வர ஒரு 4 ப்ரொஃபஸர் கிட்ட இருந்து மட்டுமே நம்மளால கத்துக்க முடியாது. வேற நிறைய காலேஜஸ் நீங்க போகலாம், நிறைய காம்படிஷன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், நிறைய கான்ஃபரன்சஸ் அட்டென்ட் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க போய் சோஷியலைஸ் ஆகும்போது அதுல இருந்து நிறைய விஷயங்கள் கத்துப்பீங்க. அது உங்க லைஃபுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். காலேஜ் லைஃப்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய ஒர்க் ஷாப்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, நிறைய கான்ஃபரன்சஸ் இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் கண்டக்ட் பண்றாங்களோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய காம்படிஷன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அதுல இருந்து நீங்க நிறையவே கத்துப்பீங்க. அடுத்த ஒரு மேஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் இண்டிபெண்டன்ஸ். இண்டிபெண்டன்ஸ் வந்து நான் ஏன் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றேன்னா, ஒரு சிலர் வந்து நம்ம ரொம்ப பாம்பார்டா இருக்கலாம், எங்க வீட்டுல வந்து என்ன பொத்தி பொத்தி வளர்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான பீப்புளா இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு வேற ஒரு சிட்டிக்கு மூவ் ஆகி தனியா ஹாஸ்டல்ல இருந்து அங்க ஃப்ரெண்ட்ஸ் அஃப்கோர்ஸ் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருவாங்க. பட் அந்த ஒரு ஸ்டார்டிங் டேஸ் இனிஷியல் டேஸ்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம அந்த மாதிரி ஒரு தனியா இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும். சரி பேசாம வீட்லயே இருந்திருக்கலாமோ, நம்ம ஊர்லயே ஏதாவது ஒரு காலேஜ்ல படிச்சிருக்கலாமோ இப்படிங்கிற மாதிரி செகண்ட் தாட்ஸ் எல்லாம் இருக்கும். பட் அந்த மாதிரியான தாட்ஸ்க்கு நீங்க இடம் கொடுக்காம உங்களோட லைஃப்ல நீங்க எடுத்த அந்த டெசிஷனை கிவ் அப் பண்ணாம உங்களோட இண்டிபெண்டன்ஸை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்ல ஆஃப்டர் த காலேஜ் உங்களோட சர்வைவல் ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த ஒரு இண்டிபெண்டன்ஸை என்ஜாய் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அது தாண்டி அதுக்கப்புறம் நீங்க யாருமே டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டீங்க. இது ஃபார் போத் மென் அண்ட் உமன், அதாவது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே தான். அந்த ஒரு இண்டிபெண்டன்ஸ் நீங்க என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எதுக்காகவும் யாரையும் டிபெண்ட் பண்ண மாட்டீங்க. புரியும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நான் இந்த விஷயத்த லாஸ்டா சொல்றேன் அப்படிங்கிறதுக்காக ஃபோக்கஸ் பண்ணாம இருக்காதீங்க. இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதுதான் உங்களுடைய ஹெல்த். உங்களோட ஹெல்த் அப்படின்னு நான் சொல்றது வந்து உங்களோட பிசிக்கல் ஹெல்த் மட்டும் இல்ல. காலேஜ் லைஃப்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னாலே நம்மளோட பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் எல்லாமே ஒண்ணு பாதிக்கப்படும், இல்லைன்னா இம்ப்ரூவ் ஆகும். அது பேஸ்ட் ஆன் நம்ம ஃபேஸ் பண்ற சிச்சுவேஷன்ஸை பொறுத்து அது உங்களுடைய பிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த் டெவலப்பும் ஆகலாம், வர்சனும் ஆகலாம். பிசிக்கல் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ்க்கு வந்து டெய்லி பஸ்ல போறீங்க அப்படின்னா அந்த ஒரு டிராவல், அப்புறம் இல்ல பஸ் ஸ்டாப்ல இருந்து இறங்கி காலேஜ்க்கு நடந்து போகணும், இந்த மாதிரியா சில விஷயங்கள் இருக்கும், சில ஹிண்ட்ரன்சஸ் இருக்கும். டெய்லி டிராவல் பண்றது வந்து நமக்கு கொஞ்சம் உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையும் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். இல்லை நீங்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறவங்க அப்படின்னா ஹாஸ்டல்ல ஃபுட் செட் ஆகாம இருக்கலாம், அந்த நியூ பிளேஸ்க்கு நம்மளால அடாப்ட் பண்ண முடியாம இருக்கலாம், அந்த ஊர் தண்ணி நமக்கு செட் ஆகாம இருக்கலாம். இந்த மாதிரியான பிசிக்கல் ஹெல்த் இஷ்யூஸும் வர சான்சஸ் இருக்கு. அண்ட் மென்டல் ஹெல்த் அப்படின்னு நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒரு புது சிட்டிக்கு நம்ம மாறும்போது நம்மளோட ஃபேமிலி விட்டு போறோம், ஒரு சோஷியல் ஐசோலேஷன் இருக்கும் நமக்கு. அந்த ஐசோலேஷன்ல இருந்து நம்ம வந்து ஒரு டிப்ரெஸ்ட் ஸ்டேட்டுக்கு போக வாய்ப்பு இருக்கு. அண்ட் காலேஜ்ல நம்ம புது பீப்புள் எல்லாம் மீட் பண்ணும்போது கண்டிப்பா ஆங்ஷியஸ் ஆகும். இஃப் யூ ஆர் இன்ட்ரோவர்ட் கண்டிப்பா நீங்க நிறைய இடத்துல ஆங்ஷியஸ் ஆவீங்க, ஆங்ஸைட்டி அதிகமாக சான்சஸ் இருக்கு. நீங்க ஒரு புது இடத்த ஃபேஸ் பண்ண போறீங்க, நிறைய பீப்புளை ஃபேஸ் பண்ண போறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பா ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இது எல்லாமே இருக்கதான் செய்யும். பட் இது எல்லாத்தையுமே நம்ம ஓவர் கம் பண்ணி வந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட காலேஜ் லைஃப்பை நம்ம தாண்டிட்டு
நம்மளுடைய ஆக்சுவல் லைஃப்ல நம்ம நல்லா சர்வைவ் பண்ண ஆரம்பிச்சிரும். சர்வைவல் அப்படிங்கறத தாண்டி நம்மளோட வாழ்க்கைய நம்ம இன்னும் அழகா வாழ முடியும். இந்த காலேஜ் லைஃப்ல இந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே நீங்க மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஸோ நான் பேசணும் அப்படின்னு நினைச்சது இந்த 6 டொமைன்ஸ் பத்தி தான். அகாடமிக்ஸ், கெரியர், ஃபினான்சஸ், சோஷியல் அண்ட் கல்ச்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஹெல்த் அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த 6 விஷயம் தான் நான் மெயினா பேசணும் அப்படின்னு நினைச்சேன். காலேஜ் ஸ்டூடெண்ட், நியூவா காலேஜ் ஜாயின் பண்ணிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நியூவா ஒருத்தர் இப்பதான் காலேஜ் ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்க. காலேஜ் லைஃப் வந்து எக்ஸ்பெக்டேஷன், ரியாலிட்டி இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம படத்துல பாக்குறது வேற, நம்ம நிஜ லைஃப்ல நடக்கிறது வேற. ஸோ காலேஜ் லைஃப்ல என்னடா இது, நான் இப்படி நினைச்சிட்டு வந்தேன், கடைசியில எனக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு டிப்ரெஸ் ஆகாம, டிசப்பாயிண்ட் ஆகாம, இதுதான் அப்படின்ட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட காலேஜ் லைஃப் தி பெஸ்டா இருக்கும். இந்த காலேஜ் லைஃப்ல வந்து நம்ம நிறைய விதமான பீப்புளை மீட் பண்ணுவோம். ஒரு சிலர் கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பீப்புளும் மீட் பண்ணுவோம். இவங்க கிட்ட இருந்து இந்த ஒரு குவாலிட்டியை மட்டும் எடுத்துக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான பீப்புளையும் மீட் பண்ணுவோம். வாவ், இந்த மாதிரி ஒரு மனுஷன் நான் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரி பீப்புளும் இருப்பாங்க. சி, இப்படி ஒரு மனுஷன் நான் பார்த்தது இல்லை அப்படிங்கிற மாதிரி பீப்புளும் இருப்பாங்க. சோ இப்போ நீங்க ஃபேஸ் பண்ற எல்லா பீப்புளுமே உங்க லைஃபுக்கு ட்ரைனிங் கொடுக்க தான் வந்திருக்காங்க. அந்த ஒரு ஸ்கில்ல வச்சு நீங்க உங்களோட லேட்டர் லைஃப எப்படி டீல் பண்ண போறீங்க, எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க, எப்படி மேனேஜ் பண்ண போறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு கம்ப்ளீட் ட்ரைனிங் செஷன் தான் இந்த காலேஜ் லைஃப். இது எல்லாமே வந்து என்னடா இவ பயமுறுத்துற மாதிரி சொல்றா அப்படின்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே ஒரு டிஸ்க்ளைமர், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள். இதெல்லாம் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா கிடையாது. என்ஜாய்மெண்ட், ஜாலி லைஃப், வைப், இது எல்லாமே இருக்கும். இது எல்லாமே இருந்தாலும் அதுவும் இருக்கும். லைஃப் இஸ் 50-50. இதுவும் இருக்கும், அதுவும் இருக்கும். நான் ஜாலியா மட்டுமே இருக்கணும், என் லைஃப் காலேஜ் லைஃப் பக்கா ஜாலியா இருக்கணும் அப்படின்னா இருக்காது. எல்லாமே மிக்ஸ்டா இருக்கும். அது நீங்க எதை எதை எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படிங்கறதுல தான் இருக்கு. எல்லாமே உங்களோட பெர்செப்ஷன்ல தான் இருக்கு. ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி நடக்குதுன்னா அந்த விஷயத்துல இருந்து நீங்க ஏதோ ஒரு லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு தான் அப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குது. அதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஐயோ எனக்கு இப்படி நடந்துருச்சு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது, என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு எதுவும் நினைக்காம, ஓகே இதுல இருந்து இதை நான் கத்துக்கிட்டேன், இன்னொரு வாட்டி நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு அதை அக்செப்ட் பண்ணி மூவ் ஆன் பண்ணுங்க. அதுலயே ஸ்டக் ஆயிடாதீங்க.